இங்கே பாருங்களேன், இந்த ஒட்டகத்துக்கு வாயில் நுரத்தலுது. பறக்கலாமா வாய்ஸ்? இந்த ரூட்டு எப்பிக், வேற லெவலுங்க, வேற லெவல். சீரியஸ்லி சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ரியல் டேங்கருங்க, பாகிஸ்தான் எடுத்துன்னு வந்தது. பாருங்களேன், கீழே பார்த்த மாதிரி இருக்கா? அந்த ரோடு ஃபுல்லாகவே இவனுங்க தாங்க. இந்த ஆடு பசங்க செமிச்சிட்றேன். நாய் அப்புறம் ஆடு தான் வந்தது. இப்போ பார்த்தீங்களா ஒட்டகம். ஏய் டூட், கொஞ்சம் தள்ளி போறியா மேன்? இந்த கேம்ப் சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் ஜூமா JUMA ரெசார்ட் அப்படின்னு. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஒரு பூல் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் எவனும் குளிக்க மாட்டான். நேற்று நான் குளித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சூப்பருங்க. அதாவது 4500 வாங்குகிறாங்க 2 பேருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டீ, அப்புறம் டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ப்ளஸ் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் ரூம்லேயே எடுத்துகிட்டு வந்து டீலாம் சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours வந்து ஃபுல் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும். அந்த ராஜஸ்தான் டான்ஸ் அது இதெல்லாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டெசர்ட் ஃபீல் கிடைக்கும் பாருங்களேன், சரிதா? ஸோ நல்ல ரெசார்ட்டு, நீங்கள் ட்ரை பண்ணலாம். 5500 சொல்லுவாங்க. எனக்கு வந்து 4500 கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் அடித்து பேசுங்க. 4500 to 5000 ரேஞ்சில் உங்களுக்கு கிடச்சிரும். நான் கொஞ்சம் யூடியூபர் அப்படின்னேன், அதனால் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு டைமுங்க 4500, இல்லைனா 5000 லாஸ்ட் அப்படின்னாங்க. பின்னாடி சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மணி வந்து பார்த்திங்கன்னா 7:45. ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். சாப்பிட்டுட்டு இங்கேருந்து லோங்கேவாலா அப்படின்னு ஒன்று. அப்புறம் லோங்கேவாலா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பார்டரு. அங்கே தான் இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்தது. நிறையா பாகிஸ்தான் டேங்கர்லாம் நம்ம கேப்சர் பண்ணோம், அதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அந்த மெமரிஸ்லாம் அங்கே இருக்குது. ப்ளஸ் அங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, பேர் மறந்துட்டேன் டெம்பிள் பேர். பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பாம்பு போட்டாங்க அந்த கோயில் அழிக்கணும்னு. ஆனால் அங்கே விழுந்த எல்லா பாம்புமே, லிட்ரலி எல்லா பாம்புமே பார்த்திங்கன்னா வெடிக்கலை. அது ஏதாவது ஒரு பவரா இல்லை ஃப்ளூக்கா என்ன வேணால் நினச்சிக்கலாம். பட் ஒரு பாம்பு போட்டிருந்தாலும் வெடிச்சிருக்கணும்ல, எதுவுமே வெடிக்கல. அந்த பாம்ஸ்லாம் கூட அங்கே தான் இருக்கான். ஸோ அதெல்லாம் லைட்டாக பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 240 ஆகும். அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கோல்டன் சிட்டி பண்ணிட்டோம் ஜெய்சல்மேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சிட்டி பண்ண போகிறோம், உதய்பூர். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜெய்ப்பூர் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் சிட்டி. ஸோ ராஜஸ்தானில் மொத்தம் 3 சிட்டி, கோல்டன் சிட்டி, ப்ளூ சிட்டி அண்ட் பிங்க் சிட்டி எல்லாத்தையுமே பண்ணுவோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வாங்க கிளம்பலாம், நம்மளோட ரைடை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி. திலீப் பையா தேங்க்யூ, இவர் தாங்க நம்மளை நல்லா பார்த்துக்கினாரு. मैं सारा रिव्यूज़ डाल दूँगा. ओके गाइस, வாங்க கிளம்பலாம். இங்கேருந்து நம்மளோட ஓய் ஹலோ buddies, குட் மார்னிங். எப்படிங்க? நம்ம நீங்கள் சூப்பராக இருக்கீங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பேக்கர் பாடி. நம்ம பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லிட்டரலி தார் டெசர்ட் அங்கே இருக்கோங்க. இந்த பாருங்கள், நம்ம லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாண்ட் டியூன்ஸு, ஒட்டகம் எல்லாமே இருக்குது. நேற்று வந்து நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம ஃபுல்லாக டெசர்ட்லாம் ஆயிடுச்சு. எல்லாம் நிப்பாட்டுவாங்க இவங்க, இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்ட்டு. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, இங்கே பாருங்களேன், இந்த ஒட்டகத்துக்கு வாயில் நுரத்தலுது. ஓகே லெட்ஸ் கோ கைஸ். டெசர்ட்டு சும்மா சுற்றுன்னு சுற்றியாச்சு. இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். 112 ரூபாங்க 1 லிட்ரு. ஹையஸ்ட்டு இது வரைக்கும் நான் போட்டதுலேயே ஹையஸ்ட் வந்து இங்கே தான், டெசர்ட்க்கு முன்னாடி இருக்குல்ல. அதனால் நம்ம மவுண்டன்ஸ்லாம் போனால் ஒரு கலரு, ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் டெசர்ட்டில் வந்தால் இன்னொரு கலர்லெஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப பெருமையாக இருக்குங்க எனக்கு. நம்ம சேனலில் வெரைட்டிக்கு குறைச்சலே இல்லை.
ஈஸ்ட்லேருந்து எடுத்து வெஸ்ட் வரைக்கும் இருக்குது, சவுத்துலேருந்து எடுத்து நார்த் வரைக்கும் இருக்குது. வெஸ்ட்டில் ஈஸ்ட்டில் அருணாச்சல், வெஸ்ட்டில் ஜெய்சல்மீர், நார்த் மேலே லடாக்கு காஷ்மீர் எல்லாமே இருக்குது. சவுத்து சொல்ல வேணாம், கேரளா தமிழ்நாடு கர்நாடகா எல்லாத்தையும் பூந்து விளாண்டுருக்கோம். ஸோ ஆல் 4 கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம கவர் பண்ணிட்டோங்க அஃபிஷியலி நம்ம சேனலில். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் நம்பரை வச்சு குறைச்சி இட போடாதீங்க. நம்ம யூடியூப்பில் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் தான் கம்மி, ஆனால் நம்ம மனசு பெருசு. அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸும் எல்லாமே பெரிய பெரிய வீடியோ தான். லெட்ஸ் கோ டு லோங்கேவாலா இந்தியா பார்டர். இன்னும் ஒரு பார்டர் போயின்னு இருக்கோம். எல்லா ட்ரிப்லையும் ஏதாவது ஒரு பார்டர் போயின்னு தாங்க இருக்கும், பார்டர் போகாமல் இருக்கிறதே இல்லை. அநேகமாக ஓகே ஒரு கேப் கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா பார்டர் ஏரியா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக காலியாக இருக்குல்ல. பாகிஸ்தான் வந்து இந்த சைடுங்க, அந்த சைடு, அதாவது அந்த சைடு பாகிஸ்தான். இந்தியா டைம் வந்து 10:30. தன்னந்தனியாக போயிட்டு இருக்கோம். பைக்கர்ஸ்னால் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பைக்கர்ஸ் நிறைய பேர் வர மாட்டாங்க. ஆனால் இந்த மஹிந்திரா தார் XUV 700 இதை எடுத்து நிறைய பேர் வராங்க, அதை பார்க்குறேன். எப்படி காய்ச்சி இருக்குது இந்த வியூ, உங்களுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குது கண்டிப்பாக சொல்லுங்கள். அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒன்றுமே இல்லை பெருசா அப்படின்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி பாருங்கள் ஒரு வில்லேஜ் வருது தெரியும் உங்களுக்கு கேமராவில். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மண் கலர்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னு தெரில, ஏன்னா பார்டர் ஏரியாவில் மேபி நைட் டைமில் வந்து இப்போ இன்கேஸ் ஏதாவது பாம்பு போட வராங்க அப்படின்னா கூட அது ஒன்றும் தெரியாது, அப்படியே மண் மாதிரியே இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு ரீசன் கூட இருக்கலாம். யார் இந்த பசங்க எதுக்கு ஓடி வந்தாங்க பிளாக் பண்ணுறதுக்கு? பார்த்து பைக்கை பிடிச்சி வலிக்கிறாங்க. கீழே விழுட்டானா அவ்வளோதான், காலி ஆகிடுவேன். ஏதாவது ஒன்று வாங்கின்னு போயிடலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா ரொம்ப தூரங்க இந்த இடம்லாம். ஏதாவது கிடச்சா ஓகேன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இதை எடுத்துன்னு வரல, யூஸ்வலாக எடுத்துகிட்டு வரல எல்லா வாட்டியும். இந்த ட்ரிப் எடுத்துகிட்டு வரல, பார்க்கலாம் முடிஞ்சால் லோங்கேவாலாவில் கிடச்சா வாங்கினேன் ரிட்டர்ன் வரும்போது கொடுப்போம். மார்னிங் வந்து எப்படின்னா ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தோம், லோங்கேவாலா போகலாமா இல்லை உதய்பூர் போயிடலாமா அப்படின்னு. பட் இந்த ரோடுக்காகவே வரலாங்க, இந்த ரூட்டுக்காகவே வரலாம். ஓகே நல்ல ரோடு வந்துச்சு. 2 பக்கமும் பாருங்களேன் பொட்டல் காடு பயங்கரமாக இருக்குது. அங்கங்கே ஆடு மாடு ரோட்லேயே இருக்குங்க, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. முன்னாடி பாருங்களேன் ஒரு பரேடு மாதிரி போயிட்டு இருக்காங்க எல்லோரும். இவ்வளோ ஓப்பன் லேண்ட் இருக்கே, அங்கே போகலாம்ல. அதை விட்டு இவ்வளோ உண்டுக்கிற ரோட்டில் சுற்றலாம் எப்படி ப்ரோ? எப்படி அப்படி போ இல்லை இப்படி போ? தேவையில்லாமல் நாங்களும் ரோட்டில் தான் போவோன்ட்டு. பார்த்தீங்களா பரேடு பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காலி லேண்டு, இந்த பக்கமும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காலி லேண்டு, இந்த பக்கம் ரோடு. பெரிய சல்யூட்டுங்க இந்தியன் ஆர்மிக்கு. ஏன்னா நம்மளுக்கும் இதெல்லாம் ஆக்சசிபிளாக இருக்குல்ல, பப்ளிக்கும் வரட்டும் வந்து பார்க்கட்டும் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இவ்வளோ தூரம் ரோடுலாம் போட்டு. அதுதாங்க பெரிய விஷயம். இல்லைனா அதெல்லாம் பார்டர் ஏரியா சென்சிட்டிவ் ஏரியா மக்களெல்லாம் விட வேணாம் அப்படின்ட்டு முச்சு விட்டுருக்கலாம் நம்மளை முச்சு. ஆனால் நம்மளை முச்சு விடாமல் போடா ராஜா போய் சுற்றி போடுறான்றாங்க பாருங்க. அதுதாங்க அங்கே தாங்க நிற்கிது இந்தியன் ஆர்மி. லிட்ரலி ஒரு இன்டர்நேஷ்னல் ரைட் போகிற மாதிரியே இருக்குங்க எனக்கு. ஏன்னா செரி விளாக்ஸ் வீடியோலாம் பார்ப்பேன்ல, அவரும் இந்த மாதிரி ரோடு தான் போயின்னு இருப்பார். நம்மளுக்கும் அதே ஃபீல் வருதுங்க. போவோம், கூடிய சீக்கிரத்தில் போவோம். இந்தியாவை முடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபாரின், அதுக்கப்புறம் லண்டன் துபாய், ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை அந்த மாதிரி. பாருங்களேன் இது ஒரு வில்லேஜுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் குடிசை கொஞ்சம் இது அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். நிறைய பேர் குடிசையில் கட்டியிருக்காங்க. ஒரு வேளை வெயிலுக்காகவோ என்னமான்னு தெரில. அதாவது நேக்கட் ஐயில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க இடம். கேமராவில் எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன்.
ஆனால் இந்த இடம் எனக்கு புதுசுங்க, கம்ப்ளீட்டாக புதுசு. இது ஒரு ஓப்பன் டெசர்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம் கைஸ். ஃபுல்லாக வைட் ஓப்பன் டெசர்ட் அண்ட் மக்களும் நிறைய பேர் நின்றுங்க. அழகாக ஃபோட்டோவோ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் எடுக்கலாமா? ठीक है सदाम, टाटा, निकले ना கைஸ். இந்த ஊர் பேர் வந்து ஆஷுத்தால். அது வரைக்கும் பாருங்கள். இங்கே மெயின் வந்து ஆடு தாங்க, ஆடு வளர்க்குறது தான் ஒரே பிஸ்னஸ். அண்ட் இவங்க வந்து எங்கேயுமே போக மாட்டாங்களாம், வருஷம் முழுக்க இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ட்டாங்க. ஃபுல் டெசர்ட், வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. த லேண்ட் ஆஃப் பிரேவ் ஹார்ட்ஸ். ஸோ லோங்கேவாலா வந்துட்டோம். எங்கே இருக்குது தெரியல அந்த போஸ்ட், அதுன்னு நினைக்கிறேன் லோங்கேவாலா. அண்ட் இங்கேருந்து தனோத், அந்த டெம்பிள் சொல்லியிருந்தேன், அந்த டெம்பிள் பேர் வந்து பார்த்திங்கன்னா தனோத். அங்கே தான் அந்த பாம்லாவிலேருந்து ஒன்று கூட வெடிக்கல. ஸோ அந்த டெம்பிள் வந்து இங்கேருந்து 39 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. ஓகே, ஸோ வாங்க அந்த கோயில் போகிறோமா இல்லையா அப்படிங்கிற பிளானு நான் போகலான்னு இருக்கேன். நம்ம ஆள் என்ன சொல்லலான்னு தெரில. ப்ளஸ் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரிட்டர்ன் போகும்போது நம்ம இந்த வழியாக புது ரூட்டில் போயிடலாம். ஸோ சேம் ரூட் எடுக்க தேவையில்லை. கைஸ் பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்தியன் ஆர்மியோட டேங்கரு. அங்கே சண்டை போடும்போது எடுத்து வின் பண்ணுது. ஸோ எப்போயுமே இந்தியன் ஆர்மியோட டேங்கர் பைப் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்கும் இப்படி. அதே பாகிஸ்தான்லாம் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். எதனாலனா தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ட்டு. வி பீட் யூ மேன், நீ தோத்துட்ட, ஒத்துக்கோ, நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. அதுதான் இதெல்லாம் வந்து ரியல் டேங்கருங்க, பாகிஸ்தான் எடுத்துன்னு வந்தது. பாருங்களேன், கீழே பார்த்த மாதிரி இருக்கா, அதனால தான். வாங்க இங்கே பாட்டி एक फ़ोटो எடுத்துக்கலாம். அண்ட் அதெல்லாம் இந்தியன் டேங்கர்ஸ். இந்தியன் டேங்கர்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டேங்கரை காட்டிலையும். இல்லை, இந்தியன் ஆர்மியோட டேங்கர் அண்ட் அங்கே வந்து பாகிஸ்தானோட டேங்கர். அதோட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். உள்ளே வந்து கொஞ்சம் பங்கர்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம் எப்படி இருந்தது, அந்த ரியல் டைம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அண்ட் க்ரௌடு அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வெயில், செம்ம வெயிலுங்க. இப்போ இந்த லக்கேஜெலாம் தூக்கின்னு போகிறது ஒரு பெரிய வேலை. பைக்கராக அதாங்க ஒரு தொல்லை. ஒரு இடத்துல நின்றுட்டு அப்படியே நம்ம ரைடாக பண்ணுறோன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு இடத்துல நின்று ஒரு டெஸ்டினேஷன் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கேரி பண்ணணும். அது ஒரு பெரிய டாஸ்க்கு. Here we draw a line in blood across the desert, a line the enemy dare not cross. இதெல்லாம் அந்த டைமில் யூஸ் பண்ண ரியல் ஆர்மி பங்கர். ஸோ இதுக்கு முன்னாடி தனோத்துங்கிற டெம்பிள் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்கள், அந்த டெம்பிளை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபைட் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே ரோடெலாம் கிடையாது, இதெல்லாம் ஃபுல்லாக காடு. அந்த ஃபைட் முடிஞ்சப்பறம் இப்போது வந்து ஒரு மெமோரியல் மாதிரி பண்ணி ரோடெலாம் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் இது வந்து ஒரு ஓப்பன் லேண்ட் தான். ஸோ இந்த இடத்துல 1971 டிசம்பர் 3rd and 4th அந்த ஃபைட் நடந்திருக்கு. அந்த படத்தை அந்த ஃபைட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணலாம், பார்டர் மூவியை பார்க்கலாம். நல்லா சூப்பராக நல்லா எடுத்திருப்பாங்க, கதையை நல்லா சொல்லியிருப்பாங்க. முன்னாடி ஊர் பாருங்கள், நெட்வொர்க் இருக்குது. இவங்கெல்லாம் பார்டர் பக்கத்தில் இருக்கிற மக்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு மெயினாக ஆடு மேய்க்கிறதாங்க இவங்க வேலையே, பிரதான வேலை. ப்ளஸ் அங்கங்கே வந்து சின்ன சின்ன அக்ரிகல்ச்சர் ஒர்க்கும் நடக்குது. எது எதெல்லாம் கிடைக்காதோ அதெல்லாம் மக்கள் வெளியேருந்து வாங்கிப்பாங்க. இங்கே ஒரு ரோடு போகுது, அது எங்கே போகுதுன்னு தெரியல, கேட்டுப்போம். ஒரு வாட்டி டவுட்டாக இருக்குது. சார் தனூத் கேசி தானே? தனூத் ஓகே. பாருங்களேன் எப்படி இருக்குது இந்த இடம். ஏதோ ஒரு ஆர்மி பங்கர் மாதிரியே இருக்குங்க, மணல் கலர்லேயே, கலர்லெஸ். அதாவது நிறைய பேர் இந்தியா பார்டரு, லாஸ்ட் வில்லேஜு அப்படின்ட்டு ஏகப்பட்ட இடம் நானே போயிருக்கேன். சித்குலு அது இதுன்னு.
அதெல்லாம் வந்து ரொம்ப சிவிலைஸாக இருக்குங்க. ஒரு ப்ராப்பர் ஊர், நல்லா டெவலப்டான ஊர் எல்லாமே இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இது தாங்க உண்மையிலே வந்து லாஸ்ட் வில்லேஜு இல்லை பார்டரு அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா கம்ப்ளீட்லி ரிமோட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பைக்கிங் இல்லை ட்ராவலிங் பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஜெய்சல்மீர் கண்டிப்பாக வாங்க. 100% ரெக்கமெண்டடுங்க. உங்களுக்கு அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் டெசர்ட் சஃபாரி, தார் டெசர்ட், அதுக்கப்புறம் இந்த லோங்கேவாலா அண்ட் தனுத்தி இந்த ரூட்டு எப்பிக், வேறு லெவலுங்க, வேறு லெவல். சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதாவது ஒரு சைடு நீங்கள் லே லதாக்லாம் அது வந்து ஒரு வேறு லேண்ட்ஸ்கேப்பு, இதே கம்பேரே பண்ண முடியாது. இது வேறு லேண்ட்ஸ்கேப்பு. நீங்கள் அதுக்கு போகலாமா இதுக்கு போகலாமான்னு கேட்டால் ரெண்டுக்குமே போகணும். ஏன்னா ரெண்டுமே வேறு. இது ரெண்டுக்குமே வாங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த ரோடு பாருங்கள், அங்கே போய் அந்த இடத்துல போகுதுங்க, பியூட்டிஃபுல்லுங்க, பியூட்டிஃபுல் இடம். என்ன அதிசயமாக இருக்குன்னா இங்கே கூட பாருங்கள் மக்கள் வாழ்கிறாங்கல்ல. என்ன தான் பார்டர் ஏரியாவாக இருந்தாலும், என்ன தான் தூரமாக இருந்தாலும் மக்கள் வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. அது தனோத் மாதா டெம்பிள் 0.5 கிலோமீட்டர் தான். ஜெய்சல்மீர் 121. ஓ, இங்கேயும் வழி இருக்கா? பார்க்கலாம், வழி நல்லா இருந்தால் போயிடுவோம். ஓ, சூப்பர் ரோடு போட்டிருக்காங்க ஜெய்சல்மீருக்கு, பரவாயில்லை. இது தாங்க அந்த டெம்பிள். ஊர் நல்லா பெருசாக இருக்குங்க. நான் கூட ஏதோ சின்னதாக ஒரு கோயில் இருக்கும் அவ்வளோதான் நினச்சேன். பட் நகி பார்த்தீங்கன்னா தன்னோட் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இதான் இருக்குது, இதுதான். ஸோ வாங்க கோயில் உள்ளே போகலாம், அந்த பாம்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. லெட்ஸ் கோ. பார்டர் அந்த ஃபைட் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கோயில் தாங்க. இவ்வளோ அந்த பாம்பில் வெடிக்க அதனால் ஒரு அதிசயமான விஷயம் இல்லையா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இப்போ நல்லா பெருசாக கட்டி கிராண்டாக நல்லா வச்சுருக்காங்க. இதுதாங்க இந்த பாம், வெடிக்காத பாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் அடித்து இங்கே வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா தேங்காய் கொடுத்தாங்க, அதான் சாப்பிட்டுருக்கேன். அண்ட் இந்த கோயிலேருந்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டருங்க. நீங்கள் வேணால் பார்டருக்கு போகலாம். உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் போதும். அங்கே பிஎஸ்எஃப் ஆஃபீஸ் இருக்குது கோயில் பக்கத்துலேயே, அங்கே நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா 2 வீலர்ஸ் அலவுடு இல்லை, நீங்கள் காரில் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அங்கே போய்ட்டு அங்கேருந்து பார்டர் ப்ளஸ் அந்த பாகிஸ்தானோட கொஞ்சம் பார்டர்லாம் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக இல்லை. ஆனால் நீங்கள் போகலாம், அது ஒரு நல்ல விஷயம். இங்கேருந்து எக்ஸாக்ட்லி 20 கிலோமீட்டருங்க. ஸோ நம்ம வந்து இந்த தன்னோட் டெம்பிளையும் விசிட் பண்ணிட்டோம். இப்போ அங்கே நெக்ஸ்ட்டு நம்மளோட ரிட்டர்ன் ஜர்னி, அதாவது உதய்பூருக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். TANOT டெம்பிள்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம எங்கே இருக்குன்னு பாருங்களேன், இந்தியா மேப்பில். நம்ம இந்தியாவோட அந்த லைன் மேலே இருக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம NH70 வந்திருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா NH68. இதுக்கப்புறம் ஃபுல்லாக NH68 தாங்க, ஜோத்பூர் வரைக்குமே. 390 கிலோமீட்டர் காட்டுது இங்கேருந்து. அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஜெய்சல்மீர் 121, ஜோத்பூர் 399, 400 கிலோமீட்டர். அகமதாபாத் நம்ம வந்துட்டோம் அங்கேருந்து, அதனால் அது கணக்கு கிடையாது. பறக்கலாமா பாய்ஸ்? பார்த்தீங்களா, இந்த ரோடு ஃபுல்லாகவே இவனுங்க தாங்க, இந்த ஆடு பசங்க. இவனுங்களை பிரியாணி போட்டு சாப்பிட்டா தான் சரியாகும். செமிச்சிட்றேன்.
முன்னாடி ஹைவே பாடுறேங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் சஃபாரி இருக்குங்க. சுல்தானான்னு ஒரு ஊர். எனக்கு தெரிஞ்சு சாண்ட் டெசர்ட்டில் பண்ணுறதோட இங்கே ஜீப் சஃபாரி பண்ணலாம் நல்லாவும் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பாயிண்டில் பார்த்தா செம்ம ஸ்டீப்பாக மேலே ஏறுது. அதில் ஜீப் கூட்டில் கூட்டின்னு போகிறாங்க. இது பாருங்கள், இது ஜீப் ட்ரெயில் தான். இதில் உள்ளே கூட்டின்னு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சுல்தானா அப்படிங்கிற ஒரு ஊர் தொண்ணூறுக்கு முன்னாடி வரும். அங்கே ட்ரை பண்ணுங்கள். எந்த வழியில் போகிறது? சீனிக் ரோடெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெய்சல்மீர் ஊர் உள்ள வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் வெளியே இருக்கும், ஊருக்கு கொஞ்சம் வெளியே. என்னன்னு தெரியல, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து போல். கொஞ்சம் நேரமாகவே இந்த மாதிரி ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அதாவது ஒரு 120 கிலோமீட்டர் 1 hour கூட ஆகலைங்க. அந்த மாதிரி ஒரு ரோடுங்க அது. இப்போ அது முடித்த அப்புறம் இப்போ இந்த ரோட்டில் போகணுமான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 399 கிலோமீட்டர் இருந்ததில்ல, இப்போ 272 கிலோமீட்டர் ஆகிடுச்சுங்க. அந்த கிராஸ் பண்ணதே தெரியல, அந்த மாதிரி முடிச்சிட்டோம். நீங்கள் நம்ம ஜோத்பூர் நைட்டு போயிட்டு காலையில் உங்களுக்கு ஜோத்பூர் அழகாக காட்டுறேன். முன்னாடி போயிட்டு ஏதோ ஒரு டீ ஷாப்பில் ஊருக்கு வெளியே போயிட்டு வெயிட் பண்ணலான்னு இருக்காங்க. கொஞ்சம் கழுத்து வலிக்குது ஓவர் ஸ்பீடிங் பண்ணதில். ஸோ கொஞ்ச நேரம் கழுத்துக்கு ரெஸ்ட் ஆகிடும். நம்ம பார்ட்னருக்கும் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறேன், இந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவரும் நம்ம ரூட்டில் வருவார். நம்ம பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் பின்னாடி இருக்காருங்க. இந்த ஊர் பேர் வந்து ராஸ்லா. பொக்ரான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வந்து அந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அந்த ஊர். அது வந்து இங்கே வந்து ஒரு 80 கிலோமீட்டர் தான். பின்னாடி தூரத்தில் மயில் தெரியுது எனக்கு. இதாங்க அந்த ஊர் ராஸ்லா அப்படிங்கிறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர் வெறித்தனமாக அடிச்சுன்னு வந்துட்டோம். அதனால தான் ஒரு 40 கிலோமீட்டர் பின்னாடி இருக்கார். 220ல் 40 கிலோமீட்டருங்க, பெரிய விஷயம், பெரிய டிஸ்டன்ஸ் தான் அது. அண்ட் இங்கேருந்து இன்னும் ஒரு 220 என்னமோ இருக்குது ஜோத்பூர். டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் வெளிச்சம் இருக்கும். அண்ட் ஒரு 8 மணிக்கு போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேங்க ஜோத்பூருக்கு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம பார்ட்னர் வந்தப்பறம் ஒன்றா சேர்ந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். அங்கே டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5:30 ஆகுதுங்க. 5:21 ஆயிடுச்சு. டைம் போனதே தெரில. பொறுமையாக அழகாக சில் பண்ணிட்டு இருந்தோம் உட்காந்துன்னு. ஸோ இன்னும் ஜோத்பூர் வந்து பார்த்திங்கன்னா 209 கிலோமீட்டர் போனோம். கூகுள் மேப் ஃபஸ்ட் 8 மணின்னு சொல்லியிருந்தது, பார்த்துச்சு அயோக்கிய பசங்களா 9 மணிக்கு போங்களா அப்படின்ட்டு 9:10 காட்டுது இப்போ. ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சிடலாமான்னு பார்க்குறோம். நான் யோசிக்கிறேன், அதை நம்ம பார்ட்னர் என்ன யோசிக்கிறாருன்னு தெரில. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது என்னங்கிறத உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரமாக ரோட்டில் நாய் அப்புறம் ஆடு தான் வந்தது. இப்போ பார்த்தீங்களா ஒட்டகம். டூட் கொஞ்சம் தள்ளி போறியா மேன்? திடீர்னு பார்த்தீங்கன்னா செம்ம குளிர் ஆரம்பிச்சிச்சுங்க. பயங்கரமாக குளிருது. ஏன்னா இருட்டாக குளிர் ஓவராக இருக்குது. ஸோ நம்மளோட வின்டர் ஜாக்கெட்டை போட்டுக்கலாம் இருங்க. ஆல் செட்டுங்க, வின்டர் ஜாக்கெட் போட்டாச்சு, வாங்க கிளம்பலாம். ஸ்கையில் பாருங்களேன் எவ்வளோ நிறையா கலர் இருக்குன்னு. இது தெரியுமான்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. சூப்பர் கலருங்க. அண்ட் வர வண்டியெலாம் வெறுப்பேற்றுதுங்க. என்ன தெரியுமா பண்ணுறேன், போகிற வர வண்டியெல்லாம் இப்போ எதாவது வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இதோ இதை தான் பண்ணிட்டு வரேன். அவங்களையும் வெறுப்பேற்றுறானா. ஜாலியாக டைம் பாஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க இருட்டுலேயும். இதை வெறுப்பேற்றுறவங்கள மட்டும் ஏதாவது 2 வீலர்லாம் வந்தால் ஆஃப் பண்ணிடுறான். பார்த்தீங்கன்னா நம்ம ஜோத்பூர் ரீச் ஆகிட்டோம். அண்ட் ஜோத்பூர் ஃபோர்ட் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளோட குட்டி ரூமு. ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்டு பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு. ஆப்போசிட்டில் நிறையா லைட்டு காட்டுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அதனால் ஆன் த வேல எதுவுமே காட்டல. செம்ம டயர்டுங்க.
அதாவது ஒரு பிரெயின் ஃபக்குன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் கண்ணும் பார்த்தீங்கன்னா செம்ம வலிங்க. ஏன்னா லைட்ஸ் ஒவ்வொன்றும் அடின்னு அடிச்சு நம்மளை சின்ன பண்ணமாக ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ரீச் ஆகிட்டோம். 8:30 ரீச் ஆனேன். எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சுங்க ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஊரில் வந்து நான் காட்டுற நாளைக்கு ரோடெலாம் ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் இருக்கும் சந்து, அவ்வளோதான், அதுதான் ரோடு. எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். அண்ட் ஒரு நல்ல வியூ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ரூம்லேருந்து. அதை நான் நாளைக்கு காலையில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். ஒரே ஒரு சேட் நியூஸ் என்னென்னா, ஜோத்பூர்லேயும் ட்ரோன் அலவுட் இல்லையாங்க. பட் நாளைக்கு என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த லைக்கு, சப்ஸ்கிரைபு அண்ட் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பாய்க்கபாடி. பாய் கைஸ்.